விமர்சனங்களை அடித்து நொறுக்கிய அஜித். கேப்டனுக்காக செய்த காரியம். சினிமா மட்டுமின்றி அரசியலிலும் நுழைந்து வெற்றி பெற்றவர் விஜயகாந்த். கருணாநிதி, ஜெயலலிதா என இரு பெரும் ஆளுமைகள் இருந்த போதே துணிச்சலாக அரசியலுக்கு வந்தார். குறிப்பாக 2011ஆம் ஆண்டு எதிர்க்கட்சி தலைவர் என்ற பொறுப்பிற்கும் வகித்திருக்கின்றார். இருப்பினும் கடந்த சில ஆண்டுகளாக அவரது உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்தது. இதனால் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை குறைத்துக் கொண்டார். இந்த நிலையில் தன் உடல்நலை குறைவால் சென்னை மியாட் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்த் காலமானார். சென்னை கோயம்பேடு தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்ட விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. ரஜினி, கமல் என திரையுலக பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் தொடங்கி கடைக்கோடி உள்ள ரசிகர்கள் வரை பலரும் அஞ்சலி செலுத்தினர். அவரது உடல் கோயம்பேட்டில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. மக்கள் வெள்ளத்தில் மத்தியில் விஜயகாந்த் இறுதி ஊர்வலம் நடைபெற்றது. இந்த நிலையில் தான் நடிகர் அஜித் விஜயகாந்த் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து உள்ளார். விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா மற்றும் சதீஷ், பிரேமலதாவின் சகோதரர் ஆகியோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விஜயகாந்த் மறைவுக்கு அஜித் இரங்கல் தெரிவித்து உள்ளார். நடிகர் விஜய் தற்போது சென்னையில் இல்லை. அவர் படப்பிடிப்புக்காக வெளிநாட்டில் இருக்கின்றார். தற்போது விடாமுயற்சி என்ற படத்தில் அஜித் நடித்து வருகின்றார். இந்த படத்தின் படப்பிடிப்புக்காக அஜித் அர்பைஜான் சென்றுள்ளார். அதனால் அவரால் நேரில் வர முடியவில்லை. இதையடுத்து அவர் விஜயகாந்தின் குடும்பத்தினரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இரங்கல் தெரிவித்து உள்ளார்.